நாடு முழுவதிலும் உள்ள மதுபான சாலைகளுக்கு பூட்டு. முன்னால் சென்ற டிப்பர் மீது மோதிய மோட்டார் சைக்கிள் இளைஞன் பலி. பிள்ளையானை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு. இன்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ரணிலுக்கு அழைப்பு. 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார். பல்வேறு பாடசாலைகளில் தகுதியற்ற அதிபர் நியமனங்கள் கல்வி அமைச்சு அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் 12, 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் நாடு முழுவதிலும் உள்ள மதுபான சாலைகளை மூடுமாறு மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் பூரணி மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டு வருவதால் மதுபான சாலைகள் மூடப்பட்டு இருக்கும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை மீறும் மதுபான சாலைகள் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மதுவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் 8:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கல்லேற்றி வந்த டிப்பர் ஒன்று மிக மெதுவாக சென்று கொண்டிருந்த போது பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் டிப்பர் மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக மருதங்கணி போலீஸ் நிலையம் எடுத்து சென்றுள்ளனர். குறித்த விபத்தில் காயமடைந்தவரை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நோயாளர் காவுவண்டி மூலம் கொண்டு செல்லப்பட்ட போது மரணம் அடைந்துள்ளார். சடலம் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய சப்ரகமுவ, தென், மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் அங்கு அழைக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு கணக்கை முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் ஊழல் செய்ததாக கூறி சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது விசாரணை இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் அதன் ஊடாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படும் விசாரணை தொடர்பான தகவல்களை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட விசாரணை தொடர்பான சம்பவத்தில் அவர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தலையிட்டுள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணைக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி அவர் வெளியிட்ட கருத்தில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களுடன் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜிடம் கிளிநொச்சி போலீசார் உறுதியளித்தனர். கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு கொண்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் குறித்த விடயம் தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து வினவிய போது விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் வாக்குமூலங்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பின்னர் இதுவரை சந்தேக நபர் கைது செய்யப்படாமை தொடர்பில் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வருகின்றது. சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை என்பது மிகப்பெரிய சமூக அனர்த்தம். எனினும் இந்த விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோர் அசமந்த போக்கில் இருப்பது பெற்றோர்கள் மத்தியில் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் அமைந்துள்ள தேசிய பாடசாலைகளின் 159 பாடசாலைகளுக்கான அதிபர்களின் தகுதி தொடர்பில் கேள்வி எழுவதாக உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். அதிபர் பதவியின் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் காரணமாக தகுதியான பட்டதாரிகள் அதிபர் பதவிக்கு விண்ணப்பிக்க தயங்குவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக 1ஆம் தர அதிபர் பதவிகளுக்கான விண்ணப்பங்களை கோரும்போது 2ஆம் தர அதிபர் பதவிக்கான தகுதிகளை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டில் இயங்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் கிளைகள் மற்றும் வளாகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய திட்டத்தை வகுக்க கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனங்களின் பட்டப்படிப்பு திட்டங்கள் தொடர்பாக கிடைத்த ஏராளமான முறைப்பாடுகள் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.